அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கான நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் சித்தங்களில் தான் நிற்கிறோம். சித்தங்களில் சிவ சிதம்பரேஸ்வரர் ஆலயம், அதாவது சித்தங்கனி சிவன் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து வேதாந்த மகோற்சவத்தில் அங்கே வந்து தேர் திருவிழா நடக்க போகுது. கிட்டத்தட்ட இங்கே வந்து 5 ரதங்கள் வந்து இழுக்கப்படும். அதுதான் நாங்கள் இன்றைக்கு காலையில் எடுத்து காட்டிக்கொள்ள போகிறோம். நீங்களும் என்ன மாதிரி தான் சொல்லிக்கொள்ளுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முன்பக்கத்தை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். சிவன் கோயில் வந்து அந்த சிவன் கோயில் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து இது கிட்டடியில் கட்டி கும்பாசம் நடந்தால் நினைக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்கள். உள்ள வந்து சாமி உள்வீதி வருது. உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதில் வந்து நான் எங்களை வெளியில் காட்டிட்டு வெளியில் சாமி வரைக்கும் உங்களை காட்டிக்கொள்கிறேன். இந்த சிலைகள் எல்லாம் செம அழகாக இருக்குது. கோபுரம் பார்த்தோம்னா உள்ளுக்கு ஒரு சின்ன கணக்கான ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது. முன்னுக்கு வந்து முகப்பு நிறைய மக்கள் வந்து நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா இங்கே 5 ரதங்கள் வந்து இழுக்கப்படும். நேற்று தான் இந்த வெள்ளோட்ட முடிந்த நினைக்கிறேன் ரதங்கள் நினைக்கிறேன். புதுசாக செய்து தேவையாண்டு 5 அப்படியே லைனில் நிற்குது பாருங்கள். முன்னுக்கு 2 பெருசு, கிடைக்க நடுவொன்று சின்னன், பிறகு ஒரு பெரிய ரதம், பின்னால் ஒரு சின்ன ரதம். 5 ரதங்கள் இருக்குது. நான் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். தொடர்ந்து என்னமே நடக்குது என்று உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். 5 ரதங்கள் என்னென்ன சாமி என்னென்ன ரதங்கள் ரெண்டு தெரியல. அப்படியே தொடர்ந்து காட்டிக்கலாம். நேமம் வந்து ஒன்று முதலாவது பிள்ளையாராக இருக்கும். அங்கே சிவன், பார்வதி, முருகன், அப்படி சண்டேஸ்வரர் அப்படி வேறுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வழியாக தெரியல. இவங்களை தொடர்ந்து என்ன வேண்டு காட்டிக்கொள்கிறேன்.
பார்த்தீங்கன்னா முதலாவது பிள்ளை அடுத்த சிவன் முருகன் வள்ளிதேவன் அப்படியே வந்தோன்றைக்கு அப்படியே உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்க. பிள்ளையார தேரில் ஏற்றினோம். உங்களை காட்டிக்கொள்கிறேன். நிறைய மக்கள் முதல் வரைக்கும் வந்து மக்கள் இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ நிறைய மக்கள். இதில் வந்து முதலாவது தேர் வந்து பிள்ளையர், ரெண்டாவது தேர் வந்து நடராஜராஜேகரமான், மூன்றாவது தேர் அம்மன், நாலாவது தேர் வள்ளி தெய்வானியோட முருகன், ஐந்தாவது தேர் வந்து சண்டேஸ்வரர் கோட்டி தேர். இந்த உலகங்கள் இந்த தேர்கள் வந்து இழுக்கப்பட போகுது. உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கே வந்து எல்லாம் சாமி ஏற்றி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு தேங்காய் உடைத்து சிறு தேங்காய் உடைக்கப்பட்டு இழுக்கப்படும். இவங்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய மக்கள் நிற்கிறோம். ஏன்னா தெரிஞ்சு இப்போ ஆலயங்களில் சில இடங்களில் ஒரு தேர் இழுக்கிறது, சில இடங்களில் வந்து 3 தேர் அப்படி இழுக்கிறவ. அநேகமாக சில ஆலயங்களில் மட்டும்தான் 5 தேர்கள் இழுக்கிறது. அதில் இது ஒரு ஆலயமாக இருக்கும். நிறைய தேர்கள் அப்படி இன்றைக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். பஞ்சரதம் பகையிடர்களே ஆலயங்களின்படி மிக மிக குறைவாக இருக்கிறது. அவர் தான் சொல்லி இந்த ஒரு 5 ரதங்கள் வருகிற ஆலயம் மிக மிக குறைவு. நாங்கள் எல்லோருமே அகமன் என்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. முன்னே எங்கள் முதல் கடவுளாக எங்களுக்கு நாங்கள் சின்ன சின்னதாக அடித்து வந்தத்தால் அத்தனையும் சிதறி
பார்த்தீங்கன்னா அம்மன் தேர் வந்து முழுக்க வந்து பெண்களும் சின்ன பிள்ளைகளான நிலைக்கிறேன் பாருங்க. வந்து அம்மன் தேர் முழுக்க வந்து சிவன் தேர் வந்து போய்கொண்டிருக்குது. இப்படி பின்னால் பார்த்தோம்னா முருகன் தேரும் பெரிய மேலே பார்த்தோம்னா முருகன் தேர் வந்து எடுத்துக்கொண்டு போயிடலாம். 4ஆவதாக வந்து முருகன் தேர். அதுக்கு பிறகு சின்ன பிள்ளை எடுத்துக்கொண்டு போயிடலாம் சண்டேஸ்வரர் தேர். இது வந்து இங்கே தேர் வந்து ஊர் மனைக்குள்ளால் தான் போய் வரும். உங்களை காட்டிக்கொள்கிறேன், முன்னே போய் காட்டிக்கொள்கிறேன். ஊர் புறத்தால் தான் போய் வரும். அது கோயிலை மட்டும் சுற்றாது, இது ஒரு பாதை இருக்குது, அப்படியே சுற்றி ஊருக்கால் தான் போய் வரும். எங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர் புறத்துக்கு வந்து அப்படியே சுற்றி தான் ஒரு வீதியால் வந்து சுற்றி எங்களை மெயின் ரோடு, அதாவது வந்து சுழிபுரம் கார்னர் ரோடுன்னு சொல்லுவாங்க. சுழிபுரம் கார்னர் ரோடு, அந்த ரோட்டில் ஏறி தான் சாமி வர்றது. உனக்கு பிள்ளையாட்டா இது போது இங்கால பார்த்தோம் என்றால் என்னால் வந்து சிவன் ரதம் வந்து வந்துருப்பேன். மதியாட குரலாட மங்கை சிவகாமியாட பாலாட நோடாட என்று சொல்லுகிற நிலையிலே பஞ்சமூர்த்திகளுடைய சம்ஹார திருக்கோலம் அமைந்து விடுகிற திருச்சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அங்கு அழகிய நடராயனை நாங்கள் பார்க்கிறோம். மண்ணாதி பூதகோடு உண்ணாதி அண்டம் நீ மறைந்த நான்கில் அடியும் முடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ குடலும் நீ அனலும் நீ மண்டல நேரம் நீ இன்னும் நீ ஆணும் நீ கல்லாயுரு கல்லாய் நீ இருவன் நீ நீராடி பாராடி பேசும் நீ கோமம் நீ இருவன் நீ ஒளியும் இந்த புகழங்கள் வைக்க வேண்டும் என்னுடைய வீர மோடிகளை இன்று அப்பே இந்த சித்தங்கேணி பதிவுடைய தரப்பொருளை வரலாற்று பதிலாக இருக்கிற இந்த சித்தங்கேணியிலே சிவபக்தராக சித்தங்கேணி சாந்தகராகவும் விளங்கிய உயர்குரு சுப்பிரமணியன் கதிர்காவல் நாள் அவர்களால்
பெருமான் சிந்தையே கோயில் கொண்டதும் பெருமான் பெரும் துறையுரை சிவனே. அப்படி நான் அவங்கள முதல்ல சொல்லியிருந்தேன், அதை வந்து ஊருக்கால தான் அப்படியே சுற்றி போகிறாண்டு அப்படியே காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. ஊர் புறத்தால் அப்படியே சுற்றி போய் கொண்டு இங்கே தண்ணீர் பந்தல் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பிள்ளையாட்ட ரதம் போகுது. இங்கே பார்த்தோம்னா சிவன் ரதம் வந்து கொண்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிள்ளையார தான் வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பூசைகளுக்கெல்லாம் அந்த படையல் எல்லாம் வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்டிக்கொள்கிற பாருங்க. சாமி இந்த ஊர்மனைக்கால வந்து அப்படியே சுற்றி வந்து அப்படியே எங்களை வந்து சொல்லிபுரம் ரோடு இருக்கா வந்து கார்னர் வீதி இப்படி நாங்கள் நேராக போய் சித்தன் எந்த வழக்கம் போய்க்கொள்ளலாம். அந்த வீதியில் ஏறி அப்படியே வந்து கோயிலுக்கு போவோம்.